ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மூன் பிக்ஸுங்கிற ஒரு மைனிங் பாட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது வந்து பைனான்ஸோட ப்ராஜெக்ட். பைனான்ஸ் சப்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் கிடையாது, பைனான்ஸோட ஓன் ப்ராஜெக்ட். இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆம்ஸ்டரில் போட்ட எஃபர்ட்டில் ஒரு 50% போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அது ஏன் எப்படி ப்ராஃபிட் கிடைக்குங்கிற ஒரு ரீசனோடையே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நம்ம கிரிப்டோ ரிலேட்டட் கண்டென்ட் எதுவுமே போடுறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்னிங் கண்டென்ட் தான். டெய்லி 1000 இருந்து 1500 வரை ஏர்ன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் போட்டுட்ருக்கோம். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கனாலே மேலே வந்து பின் பண்ணியிருப்பேன். அதுலேயே லிங்க் அண்ட் தென் டீட்டெயில்டு யூடியூப் வீடியோ எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்களும் என்னோட சேர்ந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இந்த பாட்டை பற்றி பார்ப்போம். இதோட நேம் வந்து பைனான்ஸ் மூன்பிக்ஸ் பாட்டு. ஸோ இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இதில் எப்படி வந்து உங்களால் அதிக ப்ராஃபிட் எடுக்க முடியும்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பாட் வந்து பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிள் ஹாம்ஸ்டர் பண்ணியிருப்பீங்க, டாக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் எல்லாருமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய டோக்கன் எடுத்துகிட்டு போவாங்க. எப்படின்னா பெரிய பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களாம் அவங்களோட கம்யூனிட்டியில் இந்த மாதிரி லிங்கை போட்டு அவங்க வந்து ஜஸ்ட் ரெஃபரல் பண்ணுறதுலேயே நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறதோட அதிக பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இவங்க கொடுக்கல. இவங்க வந்து அந்த யூசர்ஸோட அதெல்லாம் சொல்லுவாங்க கிரிட்டிசிசமாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ரெஃபரல் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து வெறும் 50,000 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வரும். அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் கூட வராது. 50,000 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வரும். இது வந்து நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போயே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு தெரிஞ்சு இதில் நீங்கள் மைண்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்படியே டோக்கனாக கொடுத்துருவாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நம்மளால ரொம்ப பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. இப்போ டாக்ஸ் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது மூலிமா ஏர்ன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி வந்து ஒரு 1 ஹவருக்கு ஒன் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 6 அட்டெம்ப்ட் இருக்கும். இது வந்து ஒரு கேம் விளாண்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி தான். இப்போ ப்ளே கேமுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 அட்டெம்ப்ட் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து என்னோட 3rd அட்டெம்ப்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த காயின்ஸை பிடிச்சிங்கன்னா ஒரு காயினோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே பாயிண்ட் ஆட் ஆகும். மேலே டைமர் ஓடிட்டு இருக்கும். அந்த டைமருக்குள்ளார பண்ணணும். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பிடிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்டை மைனஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோன் பிடிச்சி காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டோன் இவ்வளோ பெருசு இருக்கிறதுனால இது வந்து எனக்கு -20 ஆகும். அந்த டைமுக்குள்ளார பிடிக்கணும். இப்போ இந்த கிஃப்ட் பிடிச்சனா எனக்கு ஒரு 50 டோக்கன் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு 1 மந்த் டைம் இருக்குது. யாருமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஜென்யூனாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பைனான்ஸோட ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால ரொம்ப கம்மியாலாம் ப்ரைஸ் போகாது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ஒரு நல்ல வேல்யூ இருக்க ப்ரைஸாக எடுக்கக்கூடிய ஒரு பாட்டாக தான் இது இருக்கும். ஸோ இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை